ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இல்லாத ஆட்கள் தான் நம்ம நிப்பாட்டோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு 36 லட்சம் பேர் ₹1 காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் எங்களோட பலமாக நாங்கள் பார்க்குறோம், எங்களோட நம்பிக்கையாகவும் பார்க்குறோம். ஆனால் கட்சி தான் சீமானவர்கள் தான் கட்சி அப்படின்ற ஒரு 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 பிம்பத்தை அவரே தமக்கு ஏற்படுத்திக்கிட்டாரோ. இப்போ 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசுறீங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே 50% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா மற்ற எல்லா விஷயங்கள்லையும்? நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற சூழலில் சொல்கிறேன். இப்போ 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த சிக்கல்கள்லாம் நம்ம தீர்ப்போன்னு மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். மக்கள் முடிவு பண்ணும். திரு சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஏற்படுத்துறாரா, இல்லை பல அடிமைகளை வச்சுட்டு கட்சி நடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை இருக்கா? நீங்க எல்லாம் இதை உங்களால கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த முடியல. ஆனா அங்க இப்போ சவுக்கு சங்கர் வீட்டுல போனதா இருக்கட்டும், இப்போ எங்க அண்ணன் வீட்டை முற்றுகையிட வரும்போது அவ்வளோ அந்த இது பேரிகேட் போட்டு எங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க கண்ணாடி உடைச்சது, இது வரைக்கும் வழக்கு கிடைக்கல. வந்தீங்க வீட்டில் ஆள் இருக்கும்போதே கேட்டில் ஓட்டினீங்க, அதை படித்தாங்க கீழ்ச்சாங்க. நீ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேகமாக போய் விசாரிச்சிருக்கீங்களா நீங்கள்? இப்போ கொள்கைகளால் ஒன்று சேரக்கூடிய பல காரணங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திமுகவையோ அதிமுகவையோ எந்த இடத்துலையும் ஆதரிக்க போகிறதில்லைன்ற நிலைப்பாட்டில் இருக்கீங்க. அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது தனிப்பெரும்பான்மை வாங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா 2026? குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு திரு வழக்கறிஞர் திரு செந்தில் அவர்கள். அவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை கழக செயலாளர். வணக்கம் சார். வணக்கம். இது கட்சியா இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நானும் ஏற்றுக்கிறேன். ஆனா கட்சி தான் சீமானவர்கள் தான் கட்சி அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தை அவரே தமக்கு ஏற்படுத்திக்கிட்டாரோ. இப்போ 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே 50% இடஒதுக்கீடு கொடுக்குவீங்களா மற்ற எல்லா விஷயங்கள்லையும், உறுப்பினர் சேர்க்கை உட்பட எல்லாத்துலேயும் அப்படி இருக்கா? ஏன்னா தலைமை கழக செயலாளராக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், எல்லாத்தையுமே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உருவாக்குறதுலாம் ஒன்றும் இல்லை, கட்சியை உருவாக்குறதே அவர் தான். இப்போ அண்ணாதுரை இருக்காரு, அண்ணாதுரை திமுகவோட ஐக்கானாக தானே இருக்காரு, அது அவரை உருவாக்குனாரு. அவர் ஒரு நோக்கத்துக்காக வந்தார், ஒரு இதுக்காக போராடினாரு. அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் அண்ணா பேசுறதை ஏற்றுக்கிட்டு தான் உள்ள வரோம். நமக்கு வாக்கு செலுத்துறவங்களாம் அவர் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது சரியா இருக்கும், இவர் வந்தால் தான் இதை சரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில வாக்கு செலுத்துறாங்க. அப்போ அவர் தான் அதுக்கு பிம்பமாக மாறுவார். அதில் உருவாக்குறதோ அதெல்லாம் இல்லை. ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சிக்கான பிம்பமாக இருக்கிறது தானே எதார்த்தம். அவர் சொல்றது தான் தத்துவம், அவர் பேசுறது தான் தத்துவம். அதுதான் எல்லா கட்சியிலும் அதுதான். உலக அரசியலே அதானே. மார்க்லேருந்து லெனின்லேருந்து எல்லா ஸ்டாலின்லேருந்து ஹிட்லர் வரைக்கும், ஹிட்லர் முசோலினி எல்லாத்துமே அதானே. அப்போ ஒரு கட்சி அதன் தலைமை அதை உருவாக்குனவர் தான் அதுக்கு இதுவா இருப்பாரு. நாங்க கட்சியில எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருப்போம். யாரெல்லாம் முன்ன நிக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த அரசியல் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு தனியா பயிற்சிகள் அண்ணனே கொடுத்துருக்காரு. முதல்ல பெண்களுக்குன்னு தனியா பாசறை வச்சு திருச்சியில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில இல்லாத சமூக செயற்பாட்டாளர்களா இருந்த பெண்களையும் அண்ணன் தனியா கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் பேசி அதுல விருப்பம் உள்ளவங்க கட்சியில இணையும் போது இணைஞ்ச உடனே அவங்களுக்கு மாநில பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்காரு. மாநில பொறுப்பு கொடுத்து இதை பத்தி பேசும்போது கண்டிப்பா காளியம்மாளுடைய அவங்களும் அப்படி வந்தவங்க தான், 2019 அப்படி வந்தவங்க தான். அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு சின்ன கூட்டங்கள் இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வர்றாங்களோ வரலையோ அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய எண்ணங்களையும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தெருமுனை கூட்டமோ இல்லை ஏதோ ஒரு கூட்டமோ பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு சில ஆக்டிவிட்டியில் இறங்கும் போது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாகவே இருந்தாலும் கூட அதை ஏன் எனக்கு தெரியாமல் ஏன் செஞ்சேன்னு ஏன் கேட்கணும் திரு சீமான் அவர்கள்? அந்த மாதிரி ஒன்றும் கேட்கலையே. என்னன்னா கட்சி ஒரு இயக்கம் இயங்கியல் விதிக்கு உட்பட்டு தான் இயங்கணும், அப்போதான் அது இயக்கம். எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க சிந்தனைக்கு இயங்குனாங்கன்னா அது இயக்கம் இல்லை, அது சாதாரண பொதுமக்கள் செய்கிற வேலை. இப்போ அப்படி இயங்கும்போது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். இங்கே இது நடக்குது. ஏன்னா இப்போ சரி நான் ஒரு கூட்டம் நடத்துகிறேன்னு வச்சுங்க, அங்கே ஒரு சிக்கல் வந்துச்சு. இப்போ நானே பேசும்போது ஒருத்தரை விமர்சனம் பண்ணியோ திட்டியோ பேசிட்டேன். என்ன ஊடகங்கள் நீங்கள் எல்லாரும் யாரை கேள்வி கேட்பீங்க?
கட்சி தலைமை தான் கேட்கும். அதுதானே. அப்போ நான் ஒண்ணு செய்யும் போது அவர் சொல்லிட்டு தானே செய்யணும். அப்புறம் அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? சரி நான் பண்ண நல்லா சரியாவே வந்துச்சு, அது கட்சி வளர்ச்சிக்கு சிறப்பா வந்துச்சு, அப்பயும் யார்கிட்ட கேள்வி கேட்பீங்க? அவர்கிட்ட. அப்ப அதுக்கும் அவர் பதில் சொல்லணும்ல. பிளஸ் ஆர் மைனஸ் எதுவா இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது கட்சி தலைமை, தலைவர் தான். அப்போ விட்டு தொடர்ந்து நிறைய பேர் வெளியாகிட்டு இருக்காங்களே. அதே பேர் இல்லைங்க, 4-5 பேர் தான். அவங்க வந்து அதை பெருசா வந்து கட்டமைக்கிறாங்க. அதனால ஒண்ணும் இல்ல. கட்சியை காலி ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்ப திருப்பூர்ல ஒரு பெரிய பேரணி நடத்தணும், நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு. கட்சி காலி ஆயிட்டு அவ்வளவு பேர் வந்தாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது கொள்கை ரீதியா ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டம். என்ன சொல்ற மாதிரி இது ரத்த உறவை விட இது லட்சிய உறவு. லட்சியத்துக்காக வந்த உறவுகள் தான் எல்லாருமே. அண்ணன் தம்பி, அண்ணன் திட்டுவாங்க, தம்பி திட்டுவான், மறுபடியும் ஒன்னா சேர்ந்துப்போம், மறுபடியும் வருவோம். இது வேற. எதிர்பார்ப்புகள் இல்ல அவங்க தலைவர் ஆகணும்னு யாராவது நினைச்சிருந்தா அவங்க வேணா கட்சி விட்டு வெளியே போயிட்டு நம்மளுக்கு விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. எங்களுக்கு எதிர்பார்ப்புனா எங்க இனம் வெல்லணும், எங்களோட நோக்கம் வெல்லணும், இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. எங்களுக்கு தனிப்பட்ட கருத்துன்னு எதுவுமே இல்லை. அப்போ தனிப்பட்ட கருத்துக்களும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வெளியே போய் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ இன்னொன்னு சகிப்பு தன்மையும் இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிற முடிவே எல்லாத்துலயும் சரியாயிடுமா? நம்ம ஒண்ணு தப்புன்னு நினைப்போம், நாளைக்கு சரியா கூட வரும். அப்ப நீங்க இப்ப நம்ம குடும்பமே இருக்கு, அண்ணன் தம்பி இருப்பான். அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுப்பாரு, தம்பிக்கு பிடிக்காது, அதுக்கு வெளியே போயிட்டு எங்க அண்ணன் இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன அண்ணன் தம்பி? இல்ல இப்போ கருத்து விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குன்றது புரியக்கூடிய விஷயம் தான். இப்போ கொள்கைகளால ஒண்ணு சேரக்கூடிய பல காரணங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க திமுகவையோ அதிமுகவையோ எந்த இடத்துலயும் ஆதரிக்க போறதில்லைன்ற நிலைப்பாட்டுல இருக்கீங்க. அப்போ ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது தனி பெரும்பான்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா 2026ல? அதாங்க நான் எப்பயும் சொல்றது ஒண்ணுதான். எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது எங்க மக்கள் தான். நாங்க நம்பி நிக்கிறது எங்க மக்கள் தான். 36 லட்சம் பேர் எந்த வித பின்புலமும் இல்லாத, பணம் இல்லாத ஒரு நடுத்தர மக்கள் தான் வேட்பாளர்கள்லாம் நாங்கள் நிப்பாட்டுறது. தானி ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு காய்கறி கடை வச்சிருக்கிற, டீ கடை வச்சிருக்கிறவர், ஒரு சின்ன தொழில் பண்றவர், இந்த மாதிரி பெண்கள் 117 பெண்கள் நம்ம நிப்பாட்ட போறோம். அப்போ எல்லாருமே வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து எந்த பின்புலமும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு பேர் இல்லாத ஆட்கள் தான் நம்ம நிப்பாட்டுறோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு 36 லட்சம் பேர் ₹1 காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் எங்களோட பலமா நாங்க பாக்குறோம், எங்களோட நம்பிக்கையாவும் பாக்குறோம். அப்போ இங்க ஒரு தேவை இருக்கு மக்களுக்கு. இன்னும் நாங்க நிறைய வேலை செய்யணும் தான் நாங்க நினைக்கிறோம். மக்கள்கிட்ட போய் இன்னும் அவங்களுக்கான நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தணும். இவங்க வந்தாதான் இதை வந்து சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை மக்களுக்குள்ள நம்ம விதைச்சிட்டா இந்த வெற்றி சாத்தியம் தான் நினைக்கிறோம். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடிமட்டத்துல இருந்து எல்லாருமே அவங்களுடைய இப்போ ஒரு பகுதி எடுத்துட்டோன்னா அந்த பகுதிக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படி ஒவ்வொரு கட்டமைப்புல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு தலைவர்களை வந்து உருவாக்குறோம், நாங்க வந்து பல தலைவர்களை உருவாக்குற ஐடியால இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு தலைவர் ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ திரு சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஏற்படுத்துறாரா, இல்ல பல அடிமைகளை வச்சுட்டு கட்சி நடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை இருக்கா? அதான் நீங்க சொன்ன எப்படி கட்சி சதஞ்சிச்சு, வெளியே போயிடுச்சு, எல்லாரும் வெளியே போறாங்க எல்லாம் சொல்றீங்க. அடிமைகள் ரொம்ப நாள் வந்து உள்ள இருந்து இந்த மாதிரி அர்ப்பணிப்பா வேலை செய்ய மாட்டாங்க. இங்கே தலைமையில இருந்து பணம் போயோ அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது இல்லை. அங்கங்கே இருக்கிறவங்க அவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு கட்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இதுலேருந்து எதுவும் இப்போ அவங்க எடுத்துக்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ வழி கிடையாது. தன்னோட வருமானத்தில் ஒரு சதவீதத்தை செலவு பண்ணி தான் கட்சிக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க அடிமைகளாக இருப்பாங்க? இல்லை இப்போ 2026 எலெக்ஷன்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியாத சூழ்நிலை. நீங்க மறுபடியும் அங்கதான் போறீங்க. நீங்க வெற்றி தோல்வி அரசியலை மட்டும்தான். வெற்றி தோல்வி நான் அப்படி சொல்ல வரல. வெற்றி தோல்வின்றது ஒரு சாமானியனுக்கான வெற்றி தோல்வியா நான் பாக்குறேன். நான் தொடர்ச்சியா ஒரு வெற்றியை வந்து கிடைக்கல அப்படின்றப்போ நான் தொடர்ந்து அந்த கட்சியோட பயணிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா வருவாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. இப்போ வீரர்கள்னா ஒண்ணு போர்ல போயிட்டு சண்டை போடுறவங்க வீரர்கள், ரெண்டாவது வந்து விளையாடுறவங்க வீரர்கள். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயமா வச்சுக்கோங்களேன், 100 மீட்டர் 2 பேர் தான் பங்கெடுத்து யார் ஜெயிக்கணும் தோக்கணும் முடிவு பண்ண முடியுமா? 10 பேர் பங்கெடுப்பாங்க. 10 பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம ஓடி ஜெயிக்கணும்னு. அப்படிதான் எங்களுக்கு இது ஓடி ஆகணுன்ற ஒரு நம்பிக்கை. அது வந்து எல்லாருக்கும் அதே உறுதியோடு இருக்கிறதுனால தான் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 24ல் நம்ம ஜெயிச்சே ஆகணும், எம்எல்ஏ ஆகே ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த விதியும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற சூழலில் சொல்கிறேன். இப்போ 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த சிக்கல்கள்லாம் நம்ம தீர்ப்போன்னு மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். மக்கள் முடிவு பண்ணணும்.
ஆமா இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு, இதெல்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான காரணம் என்ன இருக்கு இப்போ? சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம தொடர்ச்சியா வலியுறுத்துறோம். ஏன்னா இங்க இருக்கிற வாய்ப்புகள் எப்படி பிரிச்சு கொடுக்கப்படுது அப்படின்னா, 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கும், 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேருக்குமா மாத்தி மாத்தி அந்த வாய்ப்புகள் போய் சேருது. இன்னும் பல மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இங்க வந்து எல்லா வாய்ப்புகளையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்புகள் இருந்து, ஒருவேளை நீங்க வந்து வருமானத்தின் அடிப்படையில கணக்கெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்றத வச்சிருந்தா கூட ஏதோ ஒரு லாஜிக்கலா எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரணும் அப்படின்றப்போ ஒருவேளை ஜாதி வாரியா இன்னும் அரசியல் பண்றதுக்கு தயாராகிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி தெரியாதவங்க அப்படி பேசுவாங்க. என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சாதியின் அடிப்படையில் மக்கள் வந்து தங்களுக்கான வாய்ப்பை மறுத்து அவங்க அந்த வாய்ப்பை பெற முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் எந்த சாதியை கொண்டு எனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் அந்த உரிமைகளை பெற்று தருவதற்காக தான் சாதிவாரி இடஒதுக்கீடு இந்த இது வந்து கொண்டு வரப்பட்டது. அதனால நீங்க அதுக்கும் இந்த சாதிய அரசியலுக்கும் நீங்க முடிச்சு போட்டீங்கன்னா அது வந்து சரியா வராது. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வேற, சாதியை வச்சு ஒரு சாதி இன்னொரு சாதியோட பெரிய சாதின்னு சொல்லி அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணி பண்றதுதான் சாதிய அரசியல். கரெக்ட். பாமக இதே மாதிரிதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் பேசாங்க. அவங்களுடைய சார்ந்து ஒரு வன்னியர் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் சில இடஒதுக்கீடுகளை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கண்டிஷனையும் இப்போ இதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த சந்தேகம் ஏற்படுது. இல்லை, நமக்கு வந்து இப்போ வந்து இந்த நீட்டாக இருக்கட்டும், எல்லா தேர்வும் இருக்கட்டும், இங்கே ஐஐடி இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்கிற ஒரு இடம். தமிழ்நாட்டில் 2 பேருங்க. ஒன்று தமிழர் அல்லாதவர்கள் இங்கே இருக்காங்க. ஆனாலும் அவங்க தமிழ்நாட்டவர், அவங்க தமிழர் கிடையாது, தமிழ்நாட்டவர். ஏன்னா இந்த இங்கேயே வளர்ந்து இங்கேயே அவங்க திருமணம், பசங்க எல்லாரும் இங்கேயே இருப்பாங்க, இங்கேயே படிப்பாங்க, இங்கே ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க தமிழ்நாட்டவர் தான். தமிழ்நாட்டவர் வேற, தமிழர் வேற, இங்கேயே 2 இருக்குது. இங்கே இருக்கிற இந்த நேஷனல் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், மற்ற வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல கணக்கெடுப்பு எடுக்கணும். கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகம் எத்தனை சதவீதம் இருக்குது, வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க தெலுங்கர் எவ்வளோ பேர் இருக்காங்க, கன்னடர் எவ்வளோ பேர் இருக்காங்க, மலையாளி எவ்வளோ பேர் இருக்காங்க, பீகாரி எவ்வளோ பேர் இருக்காங்க, குஜராத்தி எவ்வளோ பேர் இருக்காங்க, மார்வாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, இது எல்லாத்தையும் கணக்கு எடுத்தீங்கன்னா தான் இப்போது ஒரு ஐஐடியில் ஒரு 3000 சீட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஒரு இதில் 3000 சீட்டில் முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, அதில் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுவாங்க, இந்த இடஒதுக்கீட்டு இருக்கும். இப்போ இவங்களுக்கு இத்தனை சதவீதம், அதில் முன்னாடி மார்க் எடுத்தவங்கள முதல்ல அதில் போடுங்க, அதுக்கப்புறம் இதில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்த இப்போ தெலுங்கர்கள் இத்தனை சதவீதம் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் கன்னடர்கள் இருக்காங்களா, மலையாளத்தார் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க, குஜராத்தி இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் போய் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்து இங்கேருந்து படித்து மறுபடியும் அங்கே போகிற இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். அதுக்கு எதிராக தான் இந்த கணக்கெடுப்பே வேணும்னு நம்ம கேட்குறோம். அப்போ தான் அந்த மண்ணின் மக்களுக்கு முதல்ல உரிமை கிடைக்கும். நான் இப்போ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் வந்து இங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறணுங்கிறது முதன்மையா, இல்லை வேற இடத்துல இருந்து இங்கே வந்து படிச்சுட்டு, ஆனால் அங்கே ஒன்றுமே நீங்கள் பீகார்ல எதுவுமே பண்ண மாட்டீங்க. இங்கே இருக்கிற 26 மருத்துவக் கல்லூரிக்கும் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து போட்டி போடுவீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எங்கே போகிறது? அப்போ முதல் 80% வந்து இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் பேசுவீங்க, அவங்க தான் படிக்கணுமானா இல்லை. இங்கே இருக்கிற தெலுங்கருக்கு முதல்ல கொடு, இங்கே இருக்கிற கன்னடருக்கு முதல்ல கொடு, இங்கே இருக்கிற மலையாளிக்கு முதல்ல கொடு, இங்கே இருக்கிற பீகாருக்கு முதல்ல கொடு, அப்புறம் போ பீகாருக்கு, அப்புறம் போ கர்நாடகாவுக்கு, அப்புறம் போ ஆந்திராவுக்கு, அதுக்கப்புறம் இடம் இருந்தால் கொடு. முதல்ல இங்கே இருக்கிறவங்க நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னா முதல்ல இங்கே இருக்கிறது யாருன்ற ஒரு முடிவு வரணும். அப்போ இந்த கணக்கெடுப்பு அவசியப்படுது. கணக்கு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே இருக்கிறது யாரு, இவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுது. இப்போ கோனார்னு ஒரு சமூகம் இருக்குங்க தமிழில், கோனார் தான் தமிழர் இந்த மண்ணில் இருப்பார். யாதவர் எல்லாத்துலேயும் இருப்பார்ல. அப்போ நீங்கள் வந்து யாதவர்னு மட்டும் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்து அங்கே பீகார் சத்தீஸ்கர்லேருந்துலாம் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தா அப்போ இங்கே இருக்கிற கோனார் தான் வருது. அப்போ அதனால தான் நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சொல்றோம். இது சாதி அரசியல் செய்யறதுக்கோ இதனால என்ன வந்துடும் சொல்லுங்க? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு சாதிக்கான கட்சி இல்லை, எல்லாரும் இங்கே சமந்தான். நாங்கள் வெளி மாநிலத்தவருக்கும் இங்கே தெலுங்கருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம்,
எங்கள் கட்சியிலேயே அருந்ததியர்களுக்கெல்லாம் மாவட்ட பொறுப்பு, தொகுதி பொறுப்பு, கிளை பொறுப்புலேருந்து எல்லா பொறுப்புலையும் எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதனால நமக்கு அரசியலுங்கிறது இந்த மண்ணை வந்து நம்பி வந்தவங்க அவங்களுக்கான வாழ்வியலை உயர்த்துறது தான். இப்போ எல்லாருக்கும் வந்து மருத்துவம் இலவசம்னு சொல்கிறோம். இப்போ அங்கே போயிட்டு தெலுங்கர் போய் மருத்துவம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தடை விதிப்போமா? கல்வியை எல்லாத்துக்கும் பொதுவாகிறோம். அப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த தெலுங்கர்கள் ஒரு தெரு முழுக்க தெலுங்கர் தான் இருக்காங்க. அங்கே ஒரு இப்போ பள்ளி இருக்கு, இந்த தெருவில் இருக்கவங்க யாராவது படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமானா? எல்லாருக்குமான வாய்ப்பு தான். இன்னொன்று நாங்கள் கூடுதலாக சொல்றது என்னன்னா, வேற்று மொழிக்காரர்கள் இங்கே வந்து வாழ்றீங்க, உங்களை இந்த மண் எவ்வளோ நல்லா வச்சிருக்கு. இருக்கிற மாற்று மொழிக்காரங்களே வந்து மாமா மாப்பிள்ளை எல்லாமே பேசிக்குவாங்க. அப்போ நாங்க எப்படி அந்த தாய் உள்ளத்தோடு அவங்களை அணுகிறோமோ, மாற்று மொழியினரும் எங்களை அப்படி பார்க்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோமோ ஒழிய இதுல வந்து மொழி பிரிதலோ இந்த சாதிய வேறுபாடோ இது எதுவுமே இங்கே இல்லை. எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அரசியலே முன்னெடுக்கிறோம். அதுல மிக முக்கியமான தேவையா இந்த சாதியவாரி கணக்கெடுப்பு இருக்கு. அதை வந்து நம்ம சாதிய அரசியல் அப்படின்னு திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக சிவகங்கையில் நடந்த அந்த பிரச்சனை தொடர்ந்து எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதும் காவல்துறை மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுறதும் நம்பிக்கையின்மை வந்து இந்த அரசு மேலேயுமே ஏற்படுறதும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ முதலில் ஒரு காவல்துறை அதிகாரி எரித்து கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே சென்னை அண்ணா நகரில் நடந்த பாலியல் அந்த விவகாரமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோதமான இந்த செயல்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே வருது. இது வந்து எந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக இருக்கும்னா திமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக எப்போல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த சட்ட ஒழுங்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கு அவங்க திமுறா நிறைய பதில் சொல்லணும். அமைச்சர்கள்லாம் சும்மா கேட்டு பாருங்க, ரொம்ப திமிரா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் நம்மகிட்ட தானே இருக்கு, நம்ம எப்படி வேணா பதில் சொல்லலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து மக்களும் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போது குற்றங்கள் குறையணும்னா ஒன்று தண்டனையை நீங்கள் அதிகப்படுத்தணும், புலனாய்வை அதிகப்படுத்தணும். இப்போ நீங்கள் புலனாய்வுக்குன்னு பல ஆயிரம் கோடியை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஒரு இடத்துல இது நடக்க போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டிட்டு வந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். சரி, மலத்துக்கு பதில் அங்கேருந்து அவங்க அம்மாவை தீ வச்சு எரிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு நாங்கள் வடலூரில் அந்த திறந்த வெளியில் பலாயிரம் மக்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கூடி வள்ளலார் ஜோதியை பார்த்துட்டு போகிறாங்க. அது பெரிய திடல், அது அந்த மைதானமே அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ மக்கள் நிற்கிறதுக்காக தான் அது வந்து திறந்த வெளியாக இருக்குது. அந்த திறந்த வெளியை நீங்கள் வந்து ஒரு அருங்காட்சியகம் கட்ட போகிறோம், அதில் வந்து வள்ளலாரை பற்றி இது பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொல்லி இது பண்ணுறீங்க. அதை எதிர்த்து நம்ம போராட்டத்தை அறிவிக்கிறோம். ஐயா மணியரசன் உள்பட அண்ணன் எல்லாரையுமே வந்து வீட்டு சிறையில் நீங்கள் வைக்கிறீங்க. என்ன நான் இங்கேருந்து நான் தான் மறுப்பு அண்ணன் வந்து ஐயாவெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, இந்த ஐயாலாம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது தம்பி, நீ வந்து வேணான்னு சொல்லிடுன்னு சொல்லி நான் தான் அறிவிப்பே போட்டுட்டு இங்கேருந்து என் குடும்பத்தோடு கூட்டுட்டு இதுக்கு போகிறேன், கடலூர் போகிறேன். போகிற வழியில் என்னோட செல்ஃபோன் சிக்னலை நீங்கள் ட்ராக் பண்ணி கடலூரில் ஃபோனில் என் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வண்டியாக தேடினீங்களா இல்லையா? தேடி எனக்கு குடும்பத்தோட அன்னைக்கு வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போனீங்க. இப்படி நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பொது இடத்துல போராட போகிற எங்களை நீங்கள் செல்ஃபோன் சிக்னலை வச்சு தேடி இத்தனை போலீஸை போட்டு நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த வேலையை செஞ்சவங்கள ஏன் தடுத்து நிறுத்தலை? அப்போது உங்களுக்கு தெரியாமல் இது நடக்கலை. ஏன்னா என்ன தெரியுதுல உங்களுக்கு? என்னை கூப்பிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க, ஏன் இந்த வடலூர் பக்கம் போகிறீங்க? இல்லைங்க நான் தாங்க மறுப்பே போட்டேன். இல்லை நீங்கள் இப்படி போகிறதுனால வேறு எதுவும் பண்ண போகிறீங்களா? ஒருத்த மனுஷன் போய் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் எல்லாம் இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்த முடியல. ஆனால் அங்கே இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் போனதாக இருக்கட்டும், இப்போ எங்கள் அண்ணன் வீட்டை முற்றுகையிட வரும்போது அவ்வளோ அந்த இது பேரிகேட் போட்டு எங்கள் மாவட்ட செயலாளர் கண்ணாடி உடைச்சது இது வரைக்கும் வழக்கு எடுக்கல. காவல்துறை அதிகாரி எங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளே போகிறாரு, ட்ரெஸ்பாஸ். அது முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் யார், முதல்ல நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருங்க, யாராக இருங்க, வெளியே நின்று விசாரிச்சு தான் உள்ளே போனோம். நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிற காவல் அதிகாரியை வந்து சட்டையை பிடிச்சி தள்ளி, அதான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட அந்த வேலை செய்ய மாட்டாங்க. வெளியே நின்று நான் இதுக்காக வந்திருக்கேன் கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தான். நீங்கள் முதல்ல ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு, சரி நீங்கள் வந்து நான் அந்த காவல் அதிகாரிக்கே சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒட்டுனதை சம்மனை கிழிச்சதுக்கு தானே வந்து நீங்கள் விசாரிக்க வந்தீங்க. ஒட்டுன சம்மனை கிழிச்சதுக்கு எந்த வழக்கு போட்டீங்க? ஏன்னா அப்படி ஒரு வழக்கு ஒன்றும் கிடையாது. படித்தேன் கிழிச்சேன் அவ்வளோதான். உனக்கு என்ன பிரச்சனை?
உன் வேலை வந்து சம்மனை சர்வ் பண்ணுறது தான். சம்மனுங்கிறது தெரியப்படுத்துகிற ஒரு ஒரு பேப்பர் தான் வழியா. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதானே வழியா. வந்தீங்க, வீட்டில் ஆள் இருக்கும்போதே கேட்டில் ஓட்டினீங்க, அதை வந்து படித்தாங்க, கீழ்ச்சாங்க. நீ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேகமாக போய் விசாரிச்சிருவீங்களா நீங்கள்? ஒரு வீட்டில் சம்மனை கீழ்ச்ச உடனே நியூஸில் பார்த்துட்டு அப்படியே ஜீப் எடுத்துகிட்டு ஓடி போய் நீங்கள் விசாரிச்சிங்களா? எல்லாத்துக்கும் விசாரிச்சிருவீங்களா? அவர் ஏதோ பாபாஜி கொடுக்கலன்னு சொல்லி சண்டைப்பட்ட இன்ஸ்பெக்டர்னு அப்புறம் தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து உரிய முறையில் பயிற்சி கொடுக்கணும்னு தான் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தாலும் முதல்ல வந்து காவல்துறையை ஒழுங்காக வேலை செய்யணுங்கிறத முதல்ல அதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். காவல்துறை வந்து யாரை பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுறது, ஒரு சிக்னலில் ஒரு சாமானியன் நடந்து போயிடுவா, டேய் ஓரம் போடான்னு சொல்லக்கூடாது. ஏப்பா ஓரம் போப்பா, அண்ணன் அந்த அண்ணன் கூப்பிட்டு, தம்பி இருந்தால் தம்பின்னு கூப்பிட்டு. இதுவே ஒரு பொறுக்கி ரவுடி மணல் கடத்துருவோம், தோல் மேலே கை போட்டு எப்போ வந்தால் ஜெயிலில் இருந்துன்னு கேட்குற காவல்துறையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ எப்படி இருக்கு பாருங்க அணுகுமுறை. பொறுக்கி முல்ல மாதிரியே நீ வந்து நண்பன் மாதிரி அங்கே வந்து ட்ரீட் பண்ணுற. ஆனால் சாமானிய மக்களை வாடா போடான்னு பேசுகிற, ஏன்டா ஹெல்மெட் போடலன்னு கேட்குறேன். ஏங்க ஹெல்மெட் போடலன்னு கேட்கணும். தப்பே பண்ணிட்டோம், ஏங்க ஹெல்மெட் போடலன்னு கேட்கு. அதுக்கு என்ன ஃபைனோ அதை போடு. சட்டம் தானே எல்லாருக்குமே. நீயும் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும், நானும் சட்டத்தின் அடிப்படையில். நான் அட்வொகேட்டுங்கிறதுனால நான் சட்டத்தை மீற முடியும், ஜட்ஜை மீற முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு இது. அங்கே போயிட்டு நான் இந்த காவல்துறைக்கு சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ இது தானே, அந்த நீலங்கரை காவல் ஆய்வாளர் அவ்வளோ அதுக்கு விசாரிக்க போனவர், வழக்கு ஏன் நீங்கள் வந்து உங்களை தாக்குனதா, உங்களை இது பண்ணதா ஏன் வழக்கு போடுறீங்க? இந்த மாதிரி சம்மனை கிழிச்சிட்டாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு வழக்கு போடுங்களா, நாங்கள் அதை எதிர்கொள்கிறோம். நீ பொய் வழக்கு தானே போடுற அங்கேயும். அதனால இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு போகாது. அது வந்து இந்த கோவம் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்குது. மக்களும் எல்லாத்தையும் பார்த்தாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு. ஒரு காவல் அதிகாரி நினச்சா ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்ன வேணா செஞ்சிட முடியும் அப்படின்னா இங்கே யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? காவல் அதிகாரிகளே பொறுக்கி மாதிரி செயல்படும் போது பொறுக்கிகளால் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற அந்த பயமோ அச்சமோ வந்து மக்களுக்கே இருக்குது. அந்த அது இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, 26 தெரியும். அது நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.